ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். உங்களோட வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்புறம் உங்களோட வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? அப்புறம் நான் எனக்கு உங்கள்கிட்ட இந்த நெக்கை அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். அது கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நார்மலாக நமக்கு ஒரு இந்த ஸ்டோரி வந்து ஏதாவது நம்ம கேட்கும்போது நமக்கு மனசில் டச் ஆகும்ல. டச் ஆகும் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, நமக்கு ரொம்ப மனசில் தங்கும்ல. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி கேட்கும்போது சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். ஒருத்தங்க வந்து ஒரு லேடி ஒருத்தங்க காட்டு வழியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. காட்டில்னா மீன்ஸ் அந்த சைடு, சப்போஸ் ஈசிஆர் சைடு அந்த மாதிரிலாம் இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுடுது. அவங்க யாருமே இல்லை. ஃபோன் பண்ணி பார்த்தாலும் யாருக்குமே ஃபோனு இதுவாகலை, எடுக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா, ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்காங்க. அப்போது அந்த வழியாக ஒருத்தர் வர்றாரு. வந்தோடனே அவர் என்னாச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருக்கு மெக்கானிக் கால் பண்ணி பார்த்தீங்களான்னா, கால் பண்ணேன், யாரும் எடுக்கலை, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த நடு வழியில் தனியாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது சரி நான் வேணா சரி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி பண்ணுறதுக்காக இது பண்ணுறாரு. அப்போது சரி பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது அவர் சரி பண்ணி கொடுத்துட்றாரு. அப்போது அவங்க அந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் தரேன் கண்டிப்பாக அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் மேம்ன்ற, நிறைய காசை கொடுத்து இருந்தாங்க, இது வச்சுக்கோங்க, நீங்கள் செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேணாம், அவங்க என்ன உங்களுக்கு என்ன வேறு எதுனா ஹெல்ப் வேணா கூட சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் கட்டாயப்படுத்தி அவங்க கேட்குறாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு, அப்போ நீங்கள் எப்படியாச்சும் இந்த ஹெல்ப் ஏற்றுக்கணும், ஏன்னா எனக்கு நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வேண்டாம், வேறு இந்த பணத்தை இப்போ நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அந்த காசை வந்து நீங்கள் யாருக்காவது தேவை இருக்குல்ல, அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. நான் மெக்கானிக்கும் இல்லை, எனக்கு இந்த காசும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அப்போதுலேருந்து இவங்க பார்த்துட்ருக்காங்க, யாராவதுக்கு நம்ம தேவை இருக்கிறவங்களுக்கு, அப்போ நீங்கள் வந்து என் பேரை கூட நினச்சிக்கோங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க இப்படியே இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் ஹோட்டலில் இவங்க சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போகும்போது அங்கே வந்து ஒரு லேடி வந்து நல்லா இவங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இவங்களோடது எல்லாத்துக்கும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க அந்த சர்வ் பண்ண அந்த லேடி. அப்போ வந்து இவங்க வந்து இவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து $400 எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து இல்லை மேம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அவங்ககிட்ட கொடுத்துட்டு போனால், அப்போ கொடுக்கும்போது அந்த இவர் ஹெல்ப் பண்ணார்ல, அவரை இவங்க நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த பைசாவை கொடுத்துட்டு இவங்க கடந்து போயிடுறாங்க. அப்போது இவங்க வந்து ஆல்ரெடி இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க ஆல்ரெடி ரொம்ப இந்த பிரசவ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்ற கவலையோடய இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க 400 கொடுத்தோன்னே, அப்பா நம்ம பிரசவத்துக்கு உண்டான இதுவும் கடவுள் சந்திச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பார். ஐயோ மனைவி வேறு பிரசவ வலி வரப்போகுது, இந்த மாதிரி பிரசவம் பார்க்கறதுக்கு அடுத்த மாதம் நம்மளோட ஃபேமிலிக்கு இவ்வளோத்துக்கும் நம்மளோட தேவை இருக்குது, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க போகும்போது என்றைக்கும் இல்லாத இவ்வளோ முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் தெரியுது அப்படி சொல்லிட்டு அவங்க மனைவியை பார்த்து கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி நான் ஒரு லேடிக்கு வந்து நான் இந்த மாதிரி இது பண்ணேன், அவங்க வந்து எனக்கு இந்த $400 கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எவ்வளோ வேண்டான்னு சொன்னேன், ஆனால் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால் நம்ம அடுத்த மாதம் என்னோடய பிரசவ செலவுக்கு நம்ம பிரச்சனை இல்லை, அடுத்த மாதம் செலவுக்கும் நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்போ அவங்களோட கணவர் யார் தெரியுமா, அந்த ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாங்கள்ல, அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணாங்கள்ல, அவர் தான் இவர்.
சரியா? அப்போ வந்து இவங்க அந்த மனைவி வந்து அவங்க பேரை விட்டு இப்படி சொல்லும்போது தான் தெரியுது. ஆனால் அவங்களோட பேர் எனக்கு மறந்து போச்சு, அந்த கணவரோட பேர் ஒன்று மறந்து போச்சு. ஆனால் அவருக்கு வந்து சொன்னோடனே அவரு தான் இது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக ஹெல்ப் பண்ணிவிடுவோம். ஆனால் நமக்கு ஹெல்ப்னு வரும்போது கடவுள் வந்து யார் மூலியமாக வச்சு அந்த அந்த தேவையை சந்திப்பார். அதனால தான் நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இவங்க நம்மளுக்கு செய்வாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இவங்க நமக்கு திரும்ப செய்வாங்க அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக நமக்கு கடவுள் வந்து நமக்கு தேவைப்படுற டைமில் நமக்கு கடவுள் வந்து நல்ல அந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆள் அனுப்புவார். அதனால் நம்ம எந்த ஹெல்ப் பண்ணாலுமே, அதுவும் இப்போலாம் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இதனால் எந்த ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு எதனா பிரச்சனை வந்துடுமா, இதுவாகிடுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் யோசிக்காமல் நம்ம செய்யும்போது அது கடவுள் வந்து கண்டிப்பாக நமக்கு ஏற்ற டைமில் நமக்கு வரும்போது நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த கதையை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.